ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். கன்னிராசி புதனோட ராசி. புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு 3 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போவாரு, சுக்கிரனோட போவாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். பணவரவு, தனவரவு கிடைக்கும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய, அதாவது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. உங்க ராசியவே சனி பகவான் பார்ப்பாரு. அதனால நீங்க கொஞ்சம் தாமதமா எந்த வேலையினாலும் கொஞ்சம் தாமதமா செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு வேலையை தள்ளி போடலான்னு கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க இப்ப நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் அந்த நிலையெல்லாம் சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால வர்ற அமைப்பு. சரியா? அதை மட்டும் கொஞ்சம் சோர்வு அடையாதீங்க, பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்க ராசியை பார்க்கும்போது சோர்வு வரும், அப்படியே ஒரு வேலையை தள்ளி போடலாம், அப்புறம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு இல்லையா? அதனால குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வாத்தியார் தொழில், அதாவது வாக்கால் பிழைக்கக்கூடிய அமைப்புகள், கமிஷன் தொழில், வாத்தியார் வேலை, அந்த மாதிரி வாய்ஸ்னால நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. வீடு வாகன யோகம்லாம் கண்டிப்பாக உண்டாகும். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டாகும். மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உருவாகும். 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு. புதன் சுக்கரனோட இணைஞ்சு இருக்கிறாரு. சூரியனோட இணைஞ்சிருந்தாலும் புதன் சுக்கரனோட இணையும் போது உங்களுக்கு நல்ல விதமா உங்களுக்கு அதாவது 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். குழந்தைகளால முன்னேற்றக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளால உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். போன மாசம் வரையும் குழந்தைங்க நம்ம கவனிச்சுக்கல, இல்லை குழந்தைங்களால நமக்கு கொஞ்சம் மன அழுத்தங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல மன அழுத்தங்கள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள் இந்த காலத்துல உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேரும்போது குரு பார்வை இருக்குது. 6ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குரு பார்வையினாலையும் புதன் சுக்கிர இணைவுனாலையும் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள். என்ன சரியாகக்கூடிய? வேலையை கிடைக்கக்கூடிய, ரொம்ப நாளா வேலை இல்லை இருக்கிற வேலையை எனக்கு பிடிக்கல, பிரச்சனையாவே இருக்குதுங்க, வேலை மாறலாமா? தாராளமா இந்த காலகட்டத்துல மாறலாங்க.
அதே மாதிரி வேலைகள் கிடைக்கக்கூடிய, ரொம்ப நாளா வேலையே இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கும். வேலை இருக்கிறவங்க புதிதாக நல்ல வேலை மாற்றலாம்னா தாராளமா மாறலாம் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து கலத்தர ஸ்தானம், கொஞ்சம் கலத்தர ஸ்தானத்துல இருக்கிறது, இப்ப நண்பர்கள் ஸ்தானத்துல இருக்கிறது. நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நம்ம சும்மா இருந்தாலும் இழுப்பாங்க வீட்டுல. அதனால வந்து கொஞ்சம் கன்னியா ராசிக்காரங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடம் இயல்பா இருக்குதுங்க. 8ஆம் இடம் இயல்பா இருக்குதுன்னா என்ன, திடீர் பணவரவு தனவரவு எல்லாம் உண்டாகும். பயணங்கள்னால லாபங்கள், அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து சனி பார்வை இருக்குது. தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தந்தைக்கு சிறு உடல் உபாதைகள் வந்தால் உடனே மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்கள் நல்லா போகக்கூடிய அமைப்புகள், ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. தொழில்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிதாக தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பா தாராளமா இந்த காலகட்டத்துல 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா தாராளமா தொடங்கலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வந்து இந்த மாதத்துல ஒரு மாதத்திலேயே நடக்கிறதுனால, பிப்ரவரி முதல்லயே இருக்கிறதுனால லாபஸ்தானம்னு இருக்கும். லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளையதாரம்னு சொல்லுவோம். மூத்த சகோதர சகோதரி வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். அண்ணன் அக்கால்கள்லாம் உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க. ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இந்த நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள்னா ஜனனகால ஜாதகத்துல, அதாவது நாள், நேரம், இடம் இந்த மூணையும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் சொல்லலாம். உங்க ஜாதகத்துல, அதாவது ஜனனகால ஜாதகத்துல ஒரு நல்லவைகள் நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, இப்ப அதே செட்டப் ஒண்ணு வந்ததுன்னா மட்டும்தான் அது நடக்கும். அது வந்து துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்துல பார்த்துதான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. துல்லியமான பலன்கள் வேணும்னா. நன்றி, வணக்கம்.